Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays. வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே, இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். பரபரப்பான தேர்தல் களத்திற்கிடையே நமக்கு பேட்டி அளிக்கின்றார் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கு ராமநாதபுரம்? நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்ற மக்களின் தீர்ப்பு பெற வேண்டிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்தியாவை அனைத்து நிலைகளிலும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்த அயல்நாடுகளுக்கு சமமாக அல்லது மேலாக கொண்டு வந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடிஜி தான் வர வேண்டும் என்ற அலை இந்தியா முழுமைக்கும் இருக்கிறது. அதனுடைய எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அனைத்து மக்களும் நான் செல்லுகின்ற இடங்களெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய வரவேற்பை அளித்து உங்களுக்குத்தான் எங்களுடைய வாக்குகள் என்று அவர்களாகவே விரும்பி வேண்டி வரவேற்று சொல்லுகிற ஒரு சூழல் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இருக்கிறது. இதற்கு முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் பல வாக்குறுதிகளை இம்மாவட்ட மக்களுக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாத செயல்பாடு இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினராக தான் அவர் இருந்திருக்கார் என்பதை நாங்கள் சென்ற இடங்கள்லாம் மக்கள் எங்களிடம் வெகுவாக குறைபட்டு சொன்னார்கள். ஸோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும்? அதுவும் சாதகமாக இருக்கும். திரு நரேந்திர மோடிஜியினுடைய செயல்பாடுகளும், ஏனென்றால் இந்த இந்திய தேசத்தை யார் ஆள வேண்டும் என்ற நடைபெறுகின்ற இந்த தேர்தலாக இருப்பதனால் அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்க. பட் எனக்கு முதல்ல இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கேள்வி, எங்கள் எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருந்த விஷயம், திரு ஓபிஎஸ் டைரக்டாக போட்டிடுறாரு. என்ன விஷயம்? நீங்கள் இது போட்டிடுவீங்கன்னே நாங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய இயக்கம் 50 ஆண்டு காலம் இருவரும் மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி வளர்த்த இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை அரும்பாடுபட்டு புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது சொன்னார்கள், இது தொண்டர்கள் இயக்கம். தொண்டர்கள் இயக்கத்தை அவர் மக்களுடைய இயக்கமாக மாற்றி மக்களுடைய அபிமானத்தை பெற்று 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக ஆட்சிப்படத்தில் அமர்ந்தார்கள். இப்படி வரலாற்றில் பதிவு பெற்ற இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகள், அந்த சட்ட விதிகளைத்தான் 50 ஆண்டு காலமாக புரட்சித் தலைவர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் கடைப்பிடித்து அது அனைத்து நிலைகளும் தொண்டருடைய மனதிலே பதிய வைத்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இது தொண்டர்கள் இயக்கமாக இருப்பதால் உச்சபட்ச பதவியான கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவிதான் முதலில் தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் என்ற விதியை புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள். மதிக்காமல் ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம் என்ற விதி இருந்தது. தலைவர் பல விதிகளை உருவாக்கினார்கள். ஆனால் இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவி யாரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அந்த விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ மாறுதல் செய்யவோ ரத்து செய்யவோ என்ற விதியில் சேர்த்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் என்ற பதவியை போட்டியிடுவதில் 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட வழிமொழிய வேண்டும், போட்டியிடுகின்ற 5 ஆண்டுகளும் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை திருத்தினார். திருத்தக்கூடாது என்று புரட்சித் தலைவர் சொன்ன அந்த வேத வாக்கினை, மாண்புமிகு அம்மா அவர்கள் கடைப்பிடித்து வந்த வேத வாக்கினை திரு பழனிசாமி அவர்கள் தொண்டர்களின் உரிமையை காலிலே போட்டு மிதிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டதின் காரணமாகத்தான் நான் இந்த 2ஆம் தர்ம யுத்தத்தை தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற இயக்கமாக குழுவாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல்
வந்தது, எதிர்நோக்கி வந்தது. அதை எதிர்நோக்கி நாங்கள் கலந்து தலைமை கலைஞர் கலந்து பேசினோம். இந்த தேர்தலில் நாம் போட்டியிட வேண்டும், தொண்டருடைய விருப்பத்தை அறிய வேண்டும், மக்களுக்கு நம்முடைய ஆதரவு இருக்கிறதா என்று தெரிய வேண்டும். நாங்கள் சென்ற இடமெல்லாம் நீங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த தொண்டர்களின் இயக்கம், தொண்டர்களை காக்கின்ற இயக்கம் மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது, தொண்டர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்று வெகுவாக பாராட்டி வாழ்த்து சொன்னார்கள். அதன் காரணமாக இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்தோம். தொண்டர்களை இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடச் செய்தால் அவர்கள் பல பொருளாதார சிக்கல்களை சந்திக்க வேண்டும் என்ற நிலை என் மனதில் ஏற்பட்டது. அதனால் நானே இந்த தேர்தல் களத்தில் நிற்க வேண்டிய எண்ணத்தின் அடிப்படையில் நான் இந்த தேர்தலில் நின்றிருக்கிறேன். இல்லை, ஒரு 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 2 முறை 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு எம்பிங்கிறது ஒரு ஒரு டீ ப்ரமோஷனாக பார்க்கலையா நீங்கள்? நம்ம ஒரு ஸ்டெப் கீழே வரோமே அப்படின்ற மாதிரி. இல்லை, எம்பிங்கிறது இந்திய தேசத்தை ஆளுகின்ற வல்லமை படைத்த ஒரு நல்ல ஒரு அதிகாரமுள்ள பதவிதான். எத்தனையோ முதலமைச்சர்கள் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள், முதலமைச்சராக அவர்களெல்லாம் டெல்லிக்கு சென்று அங்கு பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதனை உதாரண புருஷராக நம்முடைய மாண்புமிகு வெங்கட்ராமன் அமைச்சர் கூட இங்கு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்ததான் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அங்கு எந்த மாதிரியான அமைச்சரவையில் ஒரு முக்கியமான இலாக்காக்களை பெற்று பணியாற்றியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் பெரும்பாலும் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, உங்கள் மகன் தான் எம்பியாக இருந்தார், அப்போது அவர் தான் திரும்ப நிற்க போகிறாரு, அது ராமநாதபுரமோ தேனியோ அவர் நிற்க போகிறாருன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் இல்லாமல் நீங்கள் நிற்கிறது தான் சர்ப்ரைஸாக இருக்குது. உங்களுக்கு நன்றாக தெரியும், சென்ற 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு 1 கண்ணே கண்ணு என்று தேனி நாடாளுமன்றத்தான் வெற்றி பெற்றது. அது கூட திரு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய எரிச்சலை தந்தது. நான் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற ரவீந்திரநாத்தையும் என் மருமகனையும் அழைத்து கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி சென்று வாழ்த்து பெறுவதற்காக ஆசி பெறுவதற்காக அழைத்து சென்றேன். அவர்கள் இருவருமே, ரவீந்திரநாத்தும் என்னுடைய மருமகன் கூட அவர் காலில் வந்து வணங்குகின்ற போது ஒரு வார்த்தை கூட வாழ்த்துக்கள் என்று சொல்லலை. வேற என்ன சொன்னாங்க? அமைதியாக இருக்கார். அவருடைய முகமே மாறிடுச்சு. அதில் என்ன இப்படி ஒரு பெருந்தன்மை இல்லாதவராக இருக்கிறார், அதையும் நான் சகித்து கொண்டேன். கட்சி நன்றாக இருக்கொண்டும் அதன் மூலம் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. முதல் தர்மயுத்தத்தில் ஒன்று சேர்ந்த பிறகு பன்னீர்செல்வத்தை எந்த வகையிலெல்லாம் நாம் அரசியல் ரீதியாக அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் செயல்பட்டார் ஒழிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவர் சிந்திக்கவும் இல்லை, செயல்படவும் இல்லை. ஆனால் இப்போ இந்த முறை உங்களுக்கு சுயேட்சையாக நீங்கள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு வருதுன்னும் போது ஏன் ரவீந்திரநாத்துக்கு கொடுக்காம நீங்கள் நிற்கிறீங்க? ரவீந்திரநாத்தை தேனியினுடைய நாடாளுமன்ற சிட்டிங் உறுப்பினர் இருந்தார். அவர் இங்கே வந்து போட்டியிடுவது அவ்வளவாக ஒரு நல்ல சூழலை, பலவித பிரச்சனைகளுக்கு பலவித கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றால், நான் ஏற்கனவே பல துறைகளில் பதிவு வைத்தவன் மாநில அரசில். நீங்கள் மாநிலங்களுக்கு அறிமுகமான ஒரு நபர். முதலமைச்சராகவும் 2 முறை இருந்திருக்கேன். அம்மா காலமானதால் ஒரு முறையும் இருந்திருக்கிறேன். ஆக பரவலாக இந்த பகுதியில் பல முறை வந்து நான் தேர்தல் பணியில் ஆற்றியிருக்கிறேன். வெள்ளம், வறட்சி இந்த பகுதிகளெல்லாம் பணியாற்றியிருக்கிறேன் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தால், நல்ல அறிமுகம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த தொகுதியில், அதுவும் பின்தங்கிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் சர்வீஸ் பண்ணுறதுல நான் எப்பயுமே முன்னுரிமை கொடுப்பேன். நீங்கள் தேனி மாவட்டத்தோட அங்கே பெரியகுளம் அந்த தொகுதியோடு நீங்கள் எவ்வளோ கனெக்டடாக இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்போது அது உங்கள் சொந்த மாவட்டம், இயல்பாக அங்கே நின்றிருந்தால் தானே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். ஏற்கனவே நான் 1999 நாடாளுமன்ற வேட்பாளராக திரு டிடிவி தினகரன் அவர்களை மாண்புமிகு அம்மாவில் அறிவித்தார்கள். அவர் ஒரு முறை இருந்தார், முழுமையாக நாங்கள் தான் இருந்து அவருக்கு வேலை செய்து அவர் வெற்றியடை செய்தோம். கால சூழ்நிலை அவர் வெளியிருந்து பணியாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தது. நான் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியில் தான் நான் போட்டியிட வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருந்தது. ரவீந்திரநாத்தே கூட, சார் நீங்களே மறுபடியும் பெரியகுளம் நாடாளுமன்றம் தேனி நாடாளுமன்றம் மாற்றப்பட்டது. தேனி நாடாளுமன்றத்தில் என்கிற ரவீந்திரநாத்தே அவர் அங்கே ஒரு கூட்டத்திற்கு வரும்போது ரவீந்திரநாத்தே அவர்களை டிடிவி தினகரன் சந்தித்து எல்லுங்கள் என்று சொன்ன கருத்தின் அடிப்படையில் அவரும் மனதில் இருந்த காரணத்தினால், அவருக்கு மனதில் இருந்த காரணத்தினால் தேனிகள் நான் இருக்கின்ற கருத்து அனைவரிடத்திலும் சொல்லப்பட்டது. நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அவருக்காக. நன்றி உணர்வை காமிக்கிறோம் என்று சொன்னால், அவர் 99 வந்ததுக்கு பின்னால் தான் தேனி மாவட்டத்தில் பல
மருத்துவக் கல்லூரிகள் நீங்க அவரோட நீண்ட நாள் நட்பா இருந்திருக்கிறீங்க, உங்களோட உறவுங்கிறது வேற, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா எலெக்ஷன் வந்தா வெற்றி தோல்வி தானே. நமக்கு தேனியில தான் வெற்றி வாய்ப்புன்னும் போது கூடுதலா இங்க இல்லைன்னு சொல்லல, பட் கூடுதலா இருக்குன்னும் போது நம்ம நான் ஆரம்பித்திருக்க இயக்கம் தொண்டர்கள் இயக்கம். இந்த தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு ஆதரவான நிலை இருக்கிறது, பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவான நிலை இருக்கிறதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று தான் நான் ராமநாதபுரம் தொகுதியை எடுத்தேன். அதுவும் இது ஒரு புண்ணிய பூமி, எங்க நின்னாலும் நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கு. மக்கள் மீது ஒரு நல்ல அமைப்பான என் மீது இருக்கிற காரணத்தினாலும் தொண்டர்களும் என்னை முழுமையாக நம்புகின்ற காரணத்தினாலும் இந்த தொகுதி, அதிலும் இது ஒரு பெரிய புண்ணிய பூமி. வரலாறு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதனால் இந்த மனதில் வைத்துக் கொண்டு தான் நின்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விமர்சனம் சில பேர் சொல்றாங்க, தேனியில அவர் சரியாவே வேலை செய்யல, அங்க அதிருப்தி இருக்கு, அதனால ராம்நாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் தேர்தலில் நின்ற பொழுது அது நகர்மன்ற தலைவரில் வெற்றி, தொடர்ந்து 5 முறையும் தொகுதி மாறாமல் ஒரே தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கேன். ஆமாம், அதிருப்தி இருந்தால் எனக்கு நான் பல தலைவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திரு ரவீந்திரநாத் இருக்கிற காலகட்டத்தில் அவர் சரியா செயல்படலை, ஆனால் அங்கே போனால் அதிருப்தி அப்படின்றதுனால இங்கே வந்துட்டாங்க அப்படின்றாங்க. மதுரை டு தேனி கோடிநாயக்கனூருடைய ரயில்வே மீட்டர் கேஜ் ரயில் பாலத்தை காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுதுதான் திரு ஆரோன் அவர்கள் தான் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் 2 முறை. அந்த தண்டவாளங்கள் எல்லாம் பெயர்த்து எடுத்து யாரும் கண்டு சென்றார்கள் என்ற நிலை இருக்கிறது. சல்லிகள்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. 9 வருஷம் ஆச்சு, 9 வருஷம் ஆச்சு. அந்த தண்டவாளத்தை பிரித்து எடுத்து 9 வருஷம் அந்த வேலையை நடக்கலை, காலதமாக இருந்தது. ரவீந்திரநாத் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அடிக்கடி ரயில்வே அமைச்சரை சந்தித்து பேசி, உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசி, மாண்புமிகு பாரத பிரதமரை சந்தித்து பேசி, இந்த பிராட்கேஜ் புது லைன் வருவதற்கு ரவீந்திரநாத் அவர்கள் தான் முழு முயற்சி எடுத்ததன் காரணமாக இன்றைக்கு அந்த வந்திருக்கு ரயில் போடிநாயக்கனூர் மதுரை, போடிநாயக்கனூர் சென்னை விரைவு ரயிலாக மாற்றப்பட்டு இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அவருக்கு தந்த நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒவ்வொரு வருடமும் அந்த பணியும் நிறைவாக செய்திருக்கிறார்கள். அதே போல் அவருக்கு பல கட்சிகளிலும் பல பதவிகள் தரப்பட்டது. அந்த பொறுப்பை உணர்ந்து அதையும் திறம்பட மாவட்ட பேரவை செயலர், அம்மா பேரவை செயலராக இருந்தார். ஒரு கழகம் எப்படி கூட்டம் நடத்துவதோ அதற்கு மேலாகவே அவர் அந்த கூட்டத்தை நடத்தி காமித்தார் என்பது அனைத்து தொண்டர்களுக்கும் தெரியும். ஆக அவருடைய செயல்பாடு முழுமையாக 100க்கு 100% நாடாளுமன்ற உறுப்பினர், நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற நிலை தான் இருந்தது. அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போது பிஜேபி கூட்டணின்னு ஆயிடுச்சு, நீங்கள் முன்னாடியே அறிவிச்சிட்டிங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறீங்கன்னு. நீங்கள் அதிமுகவுடைய தொண்டர்கள் நாங்கள் தான், எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரே ஒரு சீட்டு போதுமா? ஒரே ஒரு சீட்டு போதும். அதுதான் நான் இப்போ காரணம் ஏற்கனவே சொன்னேன். ஒரு தொண்டர்களை இந்த களத்திலே நிறுத்தி ஒரு சோதனைக்கு அவர்களை உள்ளாக்க வேண்டும் என்று நினைத்து தான் இந்த சோதனையில் நானே. அது ஒரு சீட்டு, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிற்கலாம், இன்னொரு 2 சீட்டு கேட்டிருக்கலாம், அவங்க 2 இடத்துல. இப்போ நம்ம தேனியை நம்ம விட்டாமல் வேற ஒருத்தர் நிப்பாட்டிருக்கலாம். இல்லை, நாங்கள் சந்திக்கின்ற முதல் தேர்தல், இந்த தொண்டர்கள் இயக்கம் சந்திக்கின்ற முதல் தேர்தல். பேரறிஞர் அண்ணா கூட 1952 தேர்தலை நிற்கவில்லை. அவர் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தல் அவர் 57 தான் அவர் கட்சி தேர்தல் இருக்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற இந்த இயக்கம் சந்திக்கின்ற முதல் தேர்தல். ஆக அந்த என்ட்ரன்ஸில் எக்ஸாமினேஷன் நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி அது இதை பாஸ் பண்ணாதான் அடுத்த கட்டம் அப்படின்னு உறுதியாக பாஸ் பண்ணிடுவோம். சரி, அது என்ன பலாப்பழம் சின்னம்? அந்த கதைக்கு தான் பாரு. நான் தான் முதலில் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் இருக்கின்ற நான், என் தந்தையின் பேர் ஓட்டக்கார தேவர். ஆமாம், புரட்சித் தலைவர் அவர்களுடைய காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் தந்தை ஈடுபாடாக இருப்பார். பல பதவிகளை பெறவில்லை நாட்டம், ஆனால் தீவிர ரசிகர். அது கூட அவருக்கு பிடிக்கலை. நான் உண்மையைத்தானே சொல்லணும். கலைஞர் அவர்கள் காலமான அவருக்கு அனுதாபம் தெரிவிக்கின்ற சட்டமன்றத்தில் பேசுகின்ற நிலை எனக்கு வந்தபொழுது மனோகர வசனத்தெல்லாம் சொல்லிட்டீங்க. ஆமாம், பயங்கரமாக பேசுவார் எங்கள் தந்தை. பராசக்தி வசனம் அதே ரைம்லேயே எங்கிட்ட. நீங்கள் பேசுவீங்களா? நான் பேசியும் நடித்திருக்கிறேன் கல்லூரி விழாக்களில். இப்போ சொல்ல பேச முடியுமா? நிறைய பேசியிருக்கிறேன். இது மக்களுடைய பார்வையில், நேரடி பார்வையில் வருவதனால் அந்த இளவயதில் பேசிய வசனத்தை திரும்பவும் நான் பேசுகின்ற சூழல் எனக்கு
ஏற்பட்டால் எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ம். பராசக்தி வசனத்தை பொறுத்தவரையில் முதலிலிருந்து கடைசி வரை புக்கு இருக்கும். ஆனால் புக்கை பக்கமே அவர் படிப்பார், ம். ம். பேசுவார். அந்த கோர்ட்டு சீனில் வர சீனில் அதே மாதிரி மனோகரா படத்தில் ம். அதையும் அந்த கடைசியில் சிவாஜி கணேசன் இந்த இரும்பு செங்கல்ல ஆமா. பிணைத்து கொண்டு வரும்போது வசனம் இருக்குல்ல, அந்த வசனத்தையும் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதே பேசுவார். பராசக்தி அதை வசனம் பேசினாங்க, அதை கூட பெரிய குறையாக. பராசக்தி வசனம் உங்க பிரச்சாரத்துக்கு நல்லா கை கொடுக்குங்க. நான் என்ன தவறு செய்தேன் சொல்லுங்க. நீதி கேட்டுத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்ற கேள்வியும் மக்களுக்கு நான் இதுவரை நான் என்ன தவறு செய்தேன்? ம். ஆளுகின்ற பொறுப்பில் இருந்தேன், ஒத்துழைப்பு தரவில்லையா? ம். கோப்பு என்னிடம் நான் கையெழுத்து போட்டுத்தான் அங்கே போகும். சில பிரச்சனைக்குரிய கோப்புகள் வரும்பொழுது நான் தலைமைச் செயலாளரையும் வருவாய் நிதித்துறை செயலாளரையும் கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து தான் நான் கையெழுத்திடுவேன். ம். அதுக்கு பண்ண தான் சிஎம்முக்கு போகும் எல்லா நிதி சம்மந்தப்பட்ட ஃபைல்கள்லாம். ஏதாவது ஒரு ஃபைலை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அவருடன் தர்க்கம் பண்ணியிருக்கேன்னா இல்லை. 4.5 வருஷம் கீழே அடியில் தரமட்டத்து போய் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறேன் கட்சியிலையும். ஆனால் கட்சியினுடைய புரட்சித் தலைவர் எப்படி கட்சி நடத்தினார்கள், அம்மா எப்படி கட்சி நடத்தினார், ஜனநாயக முறைப்படி மக்கள் விரும்புகின்றபடி தொண்டர்கள் விரும்புகிற இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று நான் நல்ல யோசனைகளை சொல்லுவேன். அறிவுரை என்று சொல்ல மாட்டேன், யோசனைகள் சொல்லுவேன். அது அவருக்கு எரிச்சல். நான் முதலமைச்சராக இருக்கேன், இவர் என்ன எனக்கு ஆலோசனை சொல்கிறது, யோசனை சொல்கிறது. நாங்கள் தீர்மானம் போட்டோம் அம்மா கையில் இறந்ததுக்கு பின்னால். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா தான். அதையும் தீர்மானம் ரத்து செய்துவிட்டு அவர் பொதுச் செயலாளர். மக்கள் விரும்பல, கட்சிக்காரங்க. பலாப்பழத்துக்கு வருவோம். பலாப்பழத்துக்கு வருவோம். இதில் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிற சூழ்நிலை இருந்தது. எங்களுடைய அப்பொழுது 3 சின்னங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதில் முதல் சின்னம் தாய்மார்கள் வீட்டில் அண்ணன் பயன்படுத்துகிற அந்த வாலியை சொல்லியிருந்தது. அதுக்கடுத்து பலாப்பழ சின்னம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அது பலாப்பழத்தை 3வது வந்து இந்த திராட்சை கொத்து இருக்குல்ல, அதை சொல்லியிருந்தேன். இது எப்படியோ திருட்டுத்தனமாக களவாண்டு அந்த நான் சொன்ன அந்த சின்னங்கள்லாம் தெரிஞ்சுட்டு எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பண்ணி நிறைய பன்னீர்செல்வம் பண்ணிட்டாங்க. இத்தனை ஓபிஎஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு இப்போதான் தெரியும் எங்களுக்கு. ஓபிஎஸ் இல்லை, ஓ பன்னீர்செல்வம். நான் ஓ பன்னீர்செல்வம், அவங்களாம் ஓ பன்னீர்செல்வம். ஓ நீங்க ஓ அண்ணா, அவங்கெல்லாம் ஓ. ஆமாம், ஓட்டக்கார தேவர் எங்கள் அப்பா பேர். அவங்கெல்லாம் வச்சு கலை வச்சு அதில் பாவம் அப்புறாணி. அவங்களாம் அரசியல்வாடையே தெரியாதவர்கள். எங்கேருந்து வந்தாங்க இத்தனை பேர்? இந்த ஆதாரம் இருக்கு என்கிட்ட பாருங்களேன். பூரா எல்லாம் திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்காங்க எடுத்துக்காட்டு தான். 2 பேரும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஐயோ ஏங்க, அந்த கூட்டணி உருவாகி நாங்கள் ஆளுங்கட்சி இருக்குமே வச்சு நீங்கள் பாருங்க. நவாஸ் கனியுடன் வலம் வரும் சுயேட்சை வேட்பாளர் பன்னீர்செல்வம், இது ஒன்றுங்க. மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் பழனிசாமி அணியில் இருக்க ஐடிவிங்களுடைய மாவட்ட செயலாளர் உடன் சுயேட்சை வேட்பாளர். ஓ இவர் கூட இருக்காரு. அவர் தான் போயிருக்காரு, கூட உட்காந்து எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. இது யாருங்க? இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆர்வி உதயகுமார். அவரோட தெரிஞ்சவர். இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். பேசிட்டு இருக்காரு ஆர்வி உதயகுமார். கீழே அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். இப்படி குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும். இவர் அங்கீகரிக்க பட்டியலுடைய வேட்பாளரை போட்டிருக்கிறார், இவர்களை சுயேட்சை வேட்பாளரை நிறுத்துகிறார்கள். அவர்களுக்கும் நான் கேட்டு பேரை தேடி 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 ஓயின்செல். இது எந்த விதத்தில் நியாயம்? இந்த விளம்பரமே வந்து மக்களுக்கு இவங்க தந்தது. இந்த பன்னீர்செல்வங்கிற பேருக்கு விளம்பரம் வந்து இவங்க தந்தது. இப்படி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர்களே மீண்டும் இந்த குழப்பத்தை பன்னீர்செல்வம் என்ற பேரில் நான் போட்டியிடுகிற காரணத்தினால் மக்களுக்கு ஒரு குழப்ப சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நேரத்தினால் இந்த பன்னீர்செல்வத்தை அவர்கள் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சா அதுக்கும் இவருடைய யாரால் ஏற்பட்டது நான் சொல்லிட்டாங்க. இதை மக்களை அவங்க செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது. அம்மா அவர்கள் கொடநாடில் 6 கொலை நடந்திருக்கு. கொள்ளை நடந்து அது தொடர்ச்சியாக 6 கொலை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் பதவியேற்றவுடன் தேர்தல் பிப்ரவரியில் அவர்கள் சொன்னார்கள், உறுதியாக 3.5 மாதத்தில் கொடநாடு கொள்ளைக்காரர்களையும் கொலை செய்தவர்களையும் கண்டுபிடித்து மக்கள் முன் நிறுத்துவேன் என்று சொன்னார். 3 வருஷத்துக்கு மேலாச்சு, செய்யலை. அவர் வாழ்ந்த வீட்டில் இல்லத்தில் நுழைகின்ற தைரியம் யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? அந்த நேரத்தில் மின்சாரத்தை இணைப்பை துண்டித்தவர்கள் யார்?
டிரான்ஸ்ஃபார்மர் முதற்கொண்டு துண்டித்தவர்கள் யார்? அங்கே முழு நேரம் 24 நேரம் மின்சார சப்ளை இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். இவைகளாம் மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை உறுதி செய்திருக்கு. இந்த சந்தேகத்தை தீர்க்கின்ற ஒரே வழி, தெரிஞ்ச வழி, யாருக்கு அதெல்லாம் தெரியுமோ எடப்பாடிக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தெரியும், அவங்க தான் வளர்க்கணும். அவங்க 2 பேரும் கூட்டணி போட்டாங்கன்றீங்க. நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. பிரச்சாரத்துலலாம் பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசுறாரு? திமுக எதிர்த்து தானே பேசுறாரு. உதயநிதிக்கும் அவருக்கும் பெரிய வார்த்தை போரே போயிட்டு இருக்கு. அவரு இந்த மாதிரி படம்லாம் காட்டு. அவர் உதயகுமாருக்கு 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருடைய 2ஆம் கட்ட தலைவருக்கும் என்ன நடக்குன்னு அவருக்கு நன்றாக தெரியும். அப்படியா? சட்டமன்றத்தில் பாருங்க, நீங்க இந்த சட்டமன்ற நிகழ்ச்சியில் நல்லா கூர்ந்து கவனிங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்காங்களா? அவங்க நீங்க தாங்க கலைஞர் அவர்களை வந்து பாராட்டினீங்க. நீங்க நான் பாராட்டினேன். 1962 எப்போ 62 எங்கள் தந்தை 62 அவர் இருந்தார், கட்சியில் இருந்தார். அப்போ பாராட்டினேன். அப்போ இருந்தார், எல்லாம் ஒன்றா தானே இருந்தான். அப்போ 72 தானே கட்சி பிரிஞ்சு. அதை நான் விசுவாசமிக்க தொண்டனாக இருப்பதானே அம்மா எனக்கு 5 முறை சட்டமன்றத்தில் போட்டி தந்தார்கள். முதலமைச்சர் அம்மா வந்து முதல் முறையாக 2001 தான் எனக்கு முதலமைச்சர் என்ற பதவியை தந்தார்கள். மீண்டும் அம்மாவுக்கு இந்த வழக்கில், வெங்குடு வழக்கில் பிரச்சனை வருகின்ற போது 2014 13 வருஷம் அம்மாவோடய நான் பயணிச்சிருக்கிறேன். உங்களுக்கு அம்மா பற்றி நல்லா தெரியும். ஒரு தொண்டனோ தலைவனோ 100க்கு 100% விசுவாசமிக்கவராக இருக்க வேண்டும். அப்போதான் அம்மா நம்புவாங்களே, நம்ப மாட்டாங்க. அந்த வேலை அப்படியும் தரமாட்டாங்க. இப்போ இந்த 5 OPS இருக்காங்க, அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களா? அது உங்களுக்கு சவாலா இருக்காதா? தேர்தலில் ஓட்டு போட வரும்போது வரிசையா ஒரே பேர் இருக்கும், அப்போ எப்படி ஓட்டு போடுவாங்கன்ற சவால். புதுசாக அங்கே கட்சி ஆரம்பித்து தலைவர் திண்டுக்கல் நாடாளுமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது அவர் சுயேட்சையில் தான் நின்றார். இரட்டை இலட்சணத்தை தான். ஆமாம், மாயத்தேவர் கிட்டத்தட்ட 1,60,60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பேரை பற்றி ஒன்றும் இல்லை, மக்களுடைய அபிமானத்தை பெற்ற வேட்பாளர் யார், கடந்த அவருடைய அரசியல் வரலாறு என்ன, அந்த அரசியல் வரலாற்றில் தான் முன்னால் வைத்த பதவிகளில் எந்த மாதிரி பணிகளில் அவர் ஈடுபட்டார், அந்த பதவிகளுக்கு உரிய மரியாதையை, பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாரா, அப்படித்தான் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். கடந்த வரலாறு 5 முறை நான் சட்டமன்ற உறுப்பினர். ஒரிஜினல் OPS நீங்கள் தான். ஒரிஜினல் ஓட்டக்காரத்தை ஒரு மகன் OPS ஒரிஜினல் நான் தான். அவங்கெல்லாம் அவங்கவுங்க தந்தையின் பேரில் வச்சுருக்க. அதை பற்றி நான் உனக்கு விவாதத்துக்கு போக விரும்பவில்லை. இந்த சின்ன ஒதுக்குன்ற பணி நடைபெறுகிற உட்கார்ந்தாங்கெல்லாம் முதலில் அந்த வாலி சின்னத்தை 6 பேர் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் இருக்கிறோம். அப்போ குலுக்கச்சிட்டு போட்டாங்க. ஒருத்தருக்கு விழுந்துருச்சு போயிட்டு 2ஆவது சின்ன பலாப்பழம், 6 பேரும் பலாப்பழத்தை கேட்டிருக்காங்க. குலுக்கிச்சிட்டு போட்டாங்க, அது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆமாம், அந்த பலாப்பழம் சின்னத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு நீங்கள் வாலி பலாப்பழம் முக்கணிகளில் முதல் முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம். அதுதான் காரணம். அந்த சுவையில் நான் பாராட்டப்படுறது மாம்பழம். அது பாட்டாளி மக்கட்சியுடைய வெற்றி சின்னமாக இருக்கிறது. பலாப்பழம் அது இது யாரு 2 கனி உங்ககிட்ட இருக்கு. ஒரு மாம்பழம், ஒரு பலாப்பழம். அது அடுத்து வாழை, வாழைப்பழம். அந்த வாழைப்பழம் கூட ஒரு தேர்தலில் அதிமுகவில் ஜெயிச்சிருக்கு. அப்படியா? ஆமாம். எப்போ? ஒரு இந்த கடலூர் மாவட்டத்தில் புவனகிரியில் ஒரு வேட்பாளர் சின்ன பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதிகாரம் அப்புறம் சுயேட்சை வேளாளர்களுக்கு அம்மாதே வாழைப்பழம் அதிமுக ஆதரவு இருந்துச்சு. அந்த வாழைப்பழத்துக்கு அந்த வாழைப்பழம் ஜெயிச்சிருக்கு. முக்கணிகளும் இங்கே தான் இருக்கு. முக்கணிகளும் எங்கள் பக்கத்தானே இருக்கிறது. அதில் சுவையும் உங்களுக்கு தெரியும். ஆமாம். இல்லை, இப்போது இந்த பலாப்பழங்கிறது ஒரு எளிதாக வரையக்கூடிய சின்னம் கிடையாது. எளிதாக இது பண்ண அந்த பெட்டியில் அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அது ஈஸியாக கொண்டு போயிட முடியும்னு ஈஸியாக. அதாவது பலாப்பழத்தினுடைய சுவை அனைவருக்கும் தெரியும். ஆமாம், பலாப்பழம் சொன்னாலே அதனுடைய சுவை தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையே, அந்த சின்னமும் ஞாபகத்துக்கு வரும். உறுதியாக பலாப்பழம் சின்னம் வெற்றி அடையும். இப்போ கொண்டு சேர்க்க முடிஞ்சிருக்கா அவங்களால? மக்கள் அதை அந்த குழுக்கள் லேட் ஆகிருந்துச்சு. நான் அங்கே தான் இருந்தேன், கீழே இருந்தேன், மேலே உட்காந்து எங்களுடைய சீஃப் ஏஜென்ட் போயிருந்தார். லேட்டாகும். நான் திருவாடனையுடைய கூட்டத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நான் கூட்டத்துக்கு போகிறேன்னு கிளம்பிட்டேன். திருவாடனை இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்போது தான் அந்த தகவல் வந்துச்சு, இந்த பலாப்பழ சின்னம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு குழுக்கள் மூலிமா. நான் அந்த ரவுண்டானில் போய் திருவாடனை ரவுண்டானில் நிற்கும்போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் கோரஸாக கிராமத்தில் பாட்டு பாடுவாங்களே எப்படி, அந்த மாதிரி
பலாப்பழ சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்கள், எங்கள் சின்னம் பலாப்பழம், மக்கள் சின்னம் பலாப்பழம், அவங்களா கோரஸா. ஒரு நிமிஷம் கூட இல்லை. அந்த செல்லுதான் இப்போ இருக்குல்ல, செல்லை தட்டி விட்டால் உலகம் பூரா பரவிடுறது இல்லை. எல்லாரும் 2 செல்லு வச்சுருக்காங்க. கிராமத்துக்கு ஓட்டு போக, நகரத்துக்கு ஓட்டு போகும்போது இங்கே ஒரு செல்லு வச்சுருக்காங்க, கையில் இந்த கையில் ஒரு செல்லு வச்சுருக்காங்க. அது சென்று சேர்ந்துருச்சு, கம்ப்ளீட்டாக போய் சேர்ந்துருக்கு எல்லா பக்கம். நான் பலாப்பழ சின்னத்தில், நான் சின்னத்தில் வெற்றி சின்னத்தில் நிற்கிறேன், பலாப்பழ சின்ன கீழே இருந்து சொல்கிறாங்க கோரஸா. அந்த அளவுக்கு அவருடைய மனதில் பதிந்து இருக்கிறது. இப்போது உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திரு நவாஸ்கனி அவர்கள் வந்து இங்கே ஏற்கனவே எம்பியாக இருந்திருக்காரு. அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அவங்க கூட்டணி வந்து ரொம்ப வலுவா இருக்கிறாங்க. அவருக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு நான் இந்த தேர்தலில் வைத்து சொல்ல முடியாது. அவர் 5 ஆண்டு காலம் என்ன பணி செய்தார் இந்த தொகுதிக்கு, அதை மக்களிடத்தில் சொல்லட்டும். மக்கள் ஆகா நல்ல செயல்பட்டுக்காரர் அவங்க மக்கள் நினைத்தால் அவர் ஓட்டு போடுறார்கள். அவரை சென்ற இடமெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை இங்கே அப்படிதான் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் உறுதியாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்னுடைய அரசியல் வரலாறு, நான் எந்த மாதிரியான பணியில் இருந்தேன், முதலமைச்சராக இருக்கும்பொழுது எப்படியெல்லாம் செயல்பட்டேன், அம்மா உயிரோடு இருக்கும்போது, அம்மா காலமானதுக்கு பின்னாலும் நான் எப்படி செயல்பட்டேன்னு நாட்டு மக்கள் நன்றாக அறிவார். இல்லை, இப்போ அவருக்குன்னு வந்து ஒரு நல்ல கூட்டணி பலம் இருக்குது. அவருக்கு வந்து இஸ்லாமியர்களோட வாக்கு வந்து ஈஸியாக அவருக்கு செல்லவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வருமா? எனக்கு மக்களுடைய பொதுவாக நான் வந்து அனைத்து ஜாதி மதங்களையும் சமமாக பாய்ப்பேன். நீங்க சமமா பாவிப்பீங்க. நீங்க பிஜேபியோட கூட்டணியில இருக்கீங்க. அப்போ அது உங்களுக்கு இஸ்லாமியர்கள், எங்களுடைய குடும்பத்தில் இஸ்லாமிய பெருமக்களும் நாங்கள் ரொம்ப நெருக்கமாக தாயாகவும் பிள்ளையாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பெரியகுளம் நகரத்தில். பெரியகுளம் நகரத்தில் ஒரு முக்கியமான பெருமையான முஸ்லீம் இருக்கிறார்கள். தேனி நாடாளுமன்றத்திலும் பெருமையான முஸ்லீம் இருக்கிறார்கள். போடி நாயக்கர்களும் இருக்கின்றார்கள். அனைத்து தேர்தலும் எனக்கு தான் வாக்களிப்பார். அனைத்து தேர்தல்கள் பிஜேபியோட இருக்கிறதுனால உங்களை ஓட்டு போடாமல் இருந்துருவாங்களா? நான் எந்த மதத்தையும் இல்லை, அதுக்கும் காரணம் கிடையாது. இங்கே இருக்க எங்கள் தந்தை நாகூர் தர்காவுக்கு வருஷந்தோறும் சந்தன கொடுக்கு சென்று வருவார்கள் வருடம் முழுவதும். நாங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது அங்கே இந்த சந்தனக்கட்டைகளை மாண்புமிகு அம்மாவிடம் சொல்லி பெற்று தந்தது நான் தான். ஏர்வாடிக்கும் அங்கே அடிக்கடி செல்வோம். நாங்கள் எங்கள் குடும்பமாக வந்து செல்வோம். ஏர்வாடிக்கு இப்போ இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாலே ஏர்வாடிக்கு இந்த மலர் போட போடுவாங்களே, அதில் வெளியிலே போர்வை செஞ்சு கொடுத்துருக்குறோம் நாங்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கும் எல்லா மதத்தின் மீதும் அவர்களுடைய கருத்தின் மீதும் அவருடைய தத்துவத்தின் மீதும் மக்களுடைய போதனையின் மீதும் எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் இஸ்லாமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாலே பெரிய சர்ச், 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சர்ச்சு. அந்த ஈஸ்டரில் ரதம் போதுங்கள, உயிர்ப்பு இயேசு பிரான் உயிர்ப்பெழுது ரதத்தில் நாங்கள் தான் முதல்ல வந்து பட்டும் இந்த மிளகும் மஞ்சளும் உப்பும் கொடுப்போம். பன்னீர்செல்வமா ஜாதி பார்க்க மாட்டார், மதம் பார்க்க மாட்டார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. இப்போ இந்த தேர்தலில் திடீர்னு பார்க்கும்போது 2 நாள் முன்னாடி கச்சத்தீவு பிரச்சனை திரும்ப வருது. கச்சத்தீவு பிரச்சனை எங்களுடைய அம்மா அந்த பிரச்சனை எப்போ எடுத்தாங்க, 2007 வந்து கச்சத்தீவு ராமநாத ராஜா சேதுபதி மன்னருடைய சொந்த நிலம், வருவாய் ஆவணங்களில் இருக்கிறது என்று மாண்புமிகு அம்மா அவர்களே தனிப்பட்ட முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. மறுபடியும் அம்மா அவர் 2012 முதலமைச்சராக பதவியேற்றவுடன் வருவாய்த்துறையில் இருக்க ஆவணங்கள்லாம் கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க. ராமநாதராஜனுடைய தாமிர பட்டயத்தில் அது இருக்குது. கச்சத்தீவுக்கு அப்பால் 2 நாட்டிக் மைல் வரை சென்று மீனவர்கள் மீன்பிடிக்கு உரிமை இருந்தது. அந்தோனியா திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு உரிமை இருந்தது. ஆயிரக்கணக்கான பேர் சென்று போயிட்டு வருவார்கள். 1974 மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் அரசும் மாநிலத்தில் இருந்த திமுக கலைஞர் அரசும் ஒப்பந்தத்தில் போட்டதின் காரணமாக இப்போ கச்சத்தீவுக்கு முன்னால் 2 கிலோமீட்டர் முன்னால் அப்பால் 2 கிலோமீட்டர் இந்த உரிமை பறிக்கப்பட்டு கச்சத்தீவுக்கு 2 நாட்டிக் மைலுக்கு முன்னாலே தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சூழல் இலங்கை படையினால் ஏற்பட்டு சொல்லன்னா துயரத்தை தமிழக மீனவர்கள் இந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தின் மூலமாக அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தினந்தோறும் இலங்கை படை பிடித்து செல்வதும் இது இந்த 74, 76 அப்போ இந்திரா காந்தி இருந்தாங்க, ஒப்பந்தம் போட்டாங்க. இதெல்லாம் நம்ம சட்டமன்றத்திலையும் சரி, இல்லை பொதுவெளியிலையும் சரி, உச்சநீதிமன்றத்திலையும் ஏற்கனவே நிறைய பேசப்பட்டிருக்கு. மீனவருடைய தீராத பிரச்சனை இல்ல, அதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ திடீர்னு அதை திரும்ப கிளப்பக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறேன். தினந்தோறும் இதை பேசிக்கொண்டு இருக்கிறோம், வருடம் பூரா பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உரிமை குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது 74 அதைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த பிரச்சனையை ஆவணங்கள்லாம் சரிபார்த்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அவரும் 1974 இந்த கச்சத்தீவுக்குரிய உரிமையை மறைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இப்போ கையில் எடுத்திருக்கிறாங்க. அதை அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ட்விட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்ல அதான் இப்போ இவ்வளோ நாள் இல்லாம இப்போ கையில் எடுக்கிறாங்கன்னா எலெக்ஷனுக்காக இது ஒரு பிரச்சனை. இங்கே வாழ்வாதாரம் மீனவர்களுடைய தேர்தலை நோக்கி இதை கொண்டு போறாங்களே தவிர அதை அவங்க சீரியஸா எடுக்கலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. உரிமையை உறுதியாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதில் சீரியஸாக இருந்து கச்சத்தீவை மீட்டெடுத்து தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு. மீட்டுருவாரு உறுதியா 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 உங்ககிட்ட சொன்னாரா? உறுதியா எடுத்தாரு. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்க பார்க்க தானே போறீங்க. அவர் கடந்த 10 ஆண்டுகள் கச்சத்தீவை மீட்கிறதா இருந்தா 10 ஆண்டுகளா அவர் தானே பிரதமரா இருந்தாரு, மீட்டிருக்கலாம்ல. இல்ல, அந்த பிரச்சனைக்கு இப்போதான் மாண்புமிகு பாரத பிரதமர் நேரடியான கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கோம். சார் என்ன நீங்க சொல்றீங்க? நேரடியாக நீங்களும் 5 ஆண்டுகளா அவரோட தான் பயணிக்கிறீங்க. ஆமா பாஜக இங்க வந்து அந்த பல ஆண்டுகளா இத பேசிட்டு அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட காரணத்தை சொல்லி தான் நான் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவருடன் பேசி மீனவர்களை விடுவிப்பதும் போட்டுகளை விடுவிப்பதும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் முன்னால் என்னென்ன உரிமைகள் இருந்தது என்பது இப்போதான் நாட்டு மக்களுக்கு வெளிச்சமாக மாண்புமிகு பாரத பிரதமர் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். வருவாய் ஆவணங்களை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். உறுதியாக கச்சத்தீவு மீட்டெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி மீட்க முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பண்றதா இருந்தா இவ்வளவு நாள் நம்ம உச்சநீதிமன்றம் போயாச்சு. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு மாநிலத்தினுடைய பட்டா நிலங்களை கையகப்படுத்த வேண்டும் என்ற அரசு பணியில் இருக்கின்ற பொழுது முதல்ல அவரை கேட்போம், நோட்டீஸ் கொடுத்து கேட்போம், உங்க முடியாதும் பாரு. அப்புறம் சில சட்டத்தை ஏற்றுருவாங்க. ஒரு நாட்டினுடைய சொத்தை இன்னொரு நாட்டுக்கு தாரை வார்க்கின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், நாடாளுமன்ற மேலவைகளும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு நாட்டுக்கு சொந்தமான இடத்தை இன்னொரு நாட்டுக்கு தாரை வார்க்கும் போது மாநில அரசினர் ஒப்புதல் வேண்டும். மாநில அரசு அப்போ யாரு? திமுக. கொடுன்ட்டாங்களா என்னன்னு தெரியல, கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மாநில அரசு ஒப்புதல் பெற வேண்டும். மத்தியில் ஆளுகின்ற மத்திய அரசு 2 சபைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றப்படும். 2 சபையில் தீர்மானம் நிறைவேற்றலையே, அது எப்படி அப்போ அந்த ஒப்பந்தம் செல்லாது. அதனால தான் இன்றைக்கு நாம் கையில் எடுத்துக்கிறோம். இல்ல ஆனா இப்போ இது வந்து நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதுக்கு ஒரு தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர். இது வந்து ரெண்டு நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கிற பிரச்சனையை நம்ம தேர்தல் இப்போ ஒரு கட்சி வந்தா கொடுத்துருவாங்க. அது வந்து 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது. அது தமிழ்நாட்டு நிலம், இந்தியாவுக்கு சொந்தமான நிலம். இந்த சொந்தமான நிலத்தை நம்ம சொல்றது அது தமிழ்நாடு நம்ம சொல்றது இல்ல, உரிமை. நான் கேக்குறது அது சரியோ தப்போ. இப்ப அந்த ஒப்பந்தம் செல்லாத சரியா தப்புகள் இடமே கிடையாது. தப்பு. இந்த சொத்தை கொடுப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? யாருக்கு உரிமை இருக்கிறது? ராமராம் செய்ததை கேட்க வேண்டும், அவர் ஒப்புதல் தர வேண்டும், தமிழக அரசு ஒப்புதல் தர வேண்டும், மத்திய அரசு 2 சபையில் நிறைவேற்றி ஒப்புதல் தர வேண்டும். எதுவுமே செய்யாம நீங்க வாடி கொடுத்துருவீங்களா? அது ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு இன்னைக்கு அதனால ஆயிரக்கணக்கான மீனவர்கள் துப்பாக்கி சூக்கு பலியாக இருக்கிறார்கள். ஒரு மீனவரை கழுத்தை சுருக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இலங்கையினுடைய அந்த அத்துமீறல் தான். இல்ல அதுதான் கேக்குறேன். இப்போ அந்த ஒப்பந்தம் செல்லாதுன்னு நீங்க சொல்றீங்க, அது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அந்த ஒப்பந்தம் உறுதியாக மீட்டெடுப்பார்கள். ஆனா இப்ப ஃபேக்ட் என்னன்னா நம்ம வந்து 76ல அது சரியோ 74ல சரியோ தப்போ அது கொடுத்தாச்சு. சரியா தப்புல தப்பு இல்லையா? நான் சொல்றது இன்னைக்கு இலங்கையோட கையில தான் அது இருக்கு கச்சத்தீவு. அப்போ இன்னைக்கு அதை திருப்ப மீட்கணும்னா இலங்கையும் சேர்த்து இலங்கை அந்த ஒப்பந்தம் இலங்கை நமக்கு ஒத்துழைச்சா தானே நம்ம மீட்க முடியும். இலங்கை அரசு இதுல ஒத்துழைக்கல. அந்த தவறான வழிமுறைகளை பின்பற்றி தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை, தவறான முறைகளில் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்டெடுக்கின்ற உரிமை கடந்த கால அரசு செஞ்ச தவறை ரத்து செய்துட்டு நம்ம பெற வேண்டியதானே, பேச வேண்டியதானே. அது இலங்கை ஒத்துக்கணுமே. போய் படையெடுத்தா மீட்டுட்டு வர முடியும். அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, மக்கள் பிரதிநிதியாக இருந்து. ஆமா, நீங்க கேள்வி கேட்கலாம், அதுக்கு பதில் நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நம்ம உறுதியாக சட்டத்தின்படி அந்த கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் முடிவெடுப்பார்கள். சட்டப்படி நடக்கும். மீண்டும் கச்சத்தீவு நமக்கு வந்து சேரும். உறுதியா இருக்கீங்க? உறுதியா இருக்கு. ஒரு காலத்துல நீங்க வந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம்
அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் அப்படிலாம் உங்களுக்கு நிறைய சொன்னாங்க. இன்னைக்கு சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம். எப்படி அந்த நிலை என்ன? சர்வாதிகாரத்தின் உச்ச நிலைக்கு சென்று, நம்பிக்கை துரோகத்தின் உச்ச நிலைக்கு சென்று, தனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தவர்களே படிப்படியாக ஊர்ந்து சென்று முதலமைச்சர் பதவியை கொடுத்தவரையே நாய் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு மனிதத்தன்மை பெற்றவர். இப்படிலாம் இருந்திருக்காங்க நாட்டில். என்னை நான் யாரையாவது மரியாதை குறைவாக பேசியிருக்கிறேன்னா கிடையாது. எனக்கு கெட்டது செய்தில்லை, எதிர்கருத்தாக இருந்தவர்கள் கூட நான் நல்லதுதான் செய்திருக்கிறேன் என்ற நிலை இருக்கிறது. என்னை பற்றி நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். அது சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள். இல்லை, பட் அது எப்படி இருக்கு? சுயேட்சையாக நிற்கிறது உங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்கா? இல்லை, பெரிய கட்சியில் இருந்தோமே, அந்த கட்சியினுடைய இன்னைக்கு என்ன நிலைமை ஏற்படுவதற்கு யார் காரணம்? தொண்டர்கள் காரணம் இல்லை. நான் இந்த தொண்டர்களின் உரிமையை காப்பது தான் தொண்டர்கள் இயக்கத்தை தொடங்கியிருக்கிறேன். கழக சட்ட விதியை மீண்டும் கொண்டு வந்து நிலையை நிறுத்துவது தான் இந்த இயக்கத்தை இருந்துக்கிறேன். அவர்கள் என்னை கட்சியிலிருந்து கேடிகளையும் ரவுடிகளையும் கொண்டு வந்து பொதுக்குள்ள உட்கார வச்சு தீர்மானம் நிறைவேற்றினாங்களே, போப்பா நீயா அப்படி பார்த்துட்டு நான் ஏதாவது ஒரு கட்சியில் போய் அப்பயே சேர்ந்துருக்கலாம்ல. இல்லை இல்லை, இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டா அதிமுகவை மீட்டுருவீங்களா? உறுதியாக. எப்படி? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? தொண்டர்கள், மக்கள் அவங்க உங்க பக்கம் வந்துருவாங்கன்ற மக்கள் வாக்களிப்பார்கள். பன்னீர்செல்வம் இந்த தவறு நீங்க வந்து இப்போ பலாப்பழம் அவர் எவ்வளவு வீரவசனம்லாம் பேசுறாருல்ல, வீரவசனம் பேசுறாருல்ல, நான் என்ன தவறு செய்தேன் சொல்லுங்க. நான் என்ன தவறு செய்யன்னு சொல்லுங்க, சொல்லட்டும். அதுக்குரிய பதில் நான் சொல்கிறேன். அவர் வந்து மக்கள் தீர்மானிக்கிட்ட தப்பா ரைட்டானு இல்லை, நான் கேட்குறது இப்போ தேவையில்லாமல் நீங்கள் வந்து பலாப்பழம் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகிறீங்க, பணியாற்றுறீங்கலாம் வச்சுப்போம். ரெட்டையில் எப்படி மீட்கிறது? அதிமுக எப்படி? இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இல்லை, நான் பலாப்பழ சேர்ந்து வெற்றி இருந்தால் மக்களுடைய தொண்டர்களுடைய மனநிலை இப்போ முழுசாக மாறிடுச்சு. தேசிய அளவில் 4 வருஷம் இந்த கவர்மெண்ட்டை எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் காப்பாற்றின கவர்மெண்ட்டு திரு நரேந்திர மோடியினுடைய மத்திய அரசு. லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களே அள்ளி தந்தது மத்திய அரசு. ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்குவதற்கு நாங்கள் என்ன பாடுபட்டு இருப்போம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒரே வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்த ஒரே அரசு மாண்புமிகு பாரத பிரதமர். பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் மக்களுக்கு. அதை வச்சு ரெட்டையில எப்படி மீட்க முடியும்னு கேட்குறேன். அதை வச்சு நீங்க மீண்டும் இந்த கட்சி வந்து தொண்டர்கள் கட்சி, ஜனநாயக ரீதியில் இயங்கிய கட்சி சர்வாதிகாரத்தின் கோரப்பிடியில் பிடித்து கொண்டு, தன் இரும்பு பிடிக்குள் வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் கட்சியை வழிநடத்தலாம் என்று ஒருத்தர் இருந்தால், மக்கள் விரும்பாத காலம் பதில் சொல்லும் தொண்டர்கள் பதில் சொல்லுவார்களாம். தக்க பதில். 9 தேர்தலை தோத்துட்டாருங்க அவர் முன்னின்று நடத்திய தேர்தல். 9 தேர்தல் இடைத்தேர்தல் வந்து ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக இருக்கின்ற அந்த தேர்தலில் கொங்கு பெல்ட் அம்மாவுடைய பெல்ட்டு. அவர் வந்து நீங்களாம் வாபஸ் வாங்கிக்கோங்க, டிடிவி நீங்களும் ரெட்டலை சின்னத்தை அவங்க தற்காலிகமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பலத்தை நிரூபிப்போம், நம்மளுக்கு திமுக தானே போட்டி அப்படின்னு சொன்னார். நாங்கள் பெருந்தன்மையாக வாபஸ் வாங்கிட்டோம். வெற்றி பெற முடிஞ்சதா? அப்போ தொண்டர்களும் விரும்பலை, மக்களும் விரும்பலை, நிலை வந்து விட்டதா? தானாக விளையிருக்கணும்ல. ஜனநாயக பொறுப்பை மறுபடியும் கட்சி நடத்தணும். இந்த தேர்தலில் ஒருவேளை அதிமுக சரியா பண்ணல, அவங்க மீண்டும் ஒரு தோல்வி அடைகிறாங்கன்னா கட்சியில மாற்றம் வரும்னு உறுதியாக மாற்றம் வரும். உறுதியாக மாற்றம் வரும். கட்சிக்குள்ளே மாற்றம் வரும். மக்கள் எந்த காலத்திலும் தேர்தலில் எடப்பாடி பாணியை வெற்றி வர செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்க மாட்டாங்க. அதனுடைய நிலைப்பாடு தான் இன்னைக்கு எந்த கட்சி கூட்டணி போயிருக்கு. அண்ணன் மன்சூர் அலிகான் கூட பலாப்பழ சின்னத்தை நிற்கிறாரு. அவரும் அவர் கூட அவரை வச்சு பேட்டி முனுசாமி அவர் தான் இவர் அரசியல் ஆலோசகர். அவர் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் 2 நாள் அப்புறம் வெளியே அந்த கட்சி அவர் சார்ந்த கட்சியில் மன்சூர் அலிகானை விளக்கிட்டாங்க. இப்போ அவர் சுயேட்சை போட்டிகிட்டு இருக்காரு. பாவம் என்ன செய்யுது? எல்லாத்துக்கும் சுயேட்சைக்கு ஆதரவு இருந்துச்சுன்னா பலாப்பழம் போல நிலை உருவாகி இருக்கிறது. பன்னீர்செல்வம் உட்பட ஒரு ஃபேமஸ் சின்னம் ஆயிடுச்சு இப்போ உங்களால். அடுத்த செகண்ட் போயிடுச்சு அது. இப்போ நிறைவாக கேட்குறேன், சரி, ஜெயிச்சுட்டா மத்திய அமைச்சரா? இது வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் முடிவு செய்யப்பட வேண்டும். அவங்க எதுவும் உங்களுக்கு உத்தரவாதம் தரலையா? ஜெயிச்சு வாங்க, நான் உங்களுக்கு அவருடைய பெருந்தன்மையை நீங்கள் பார்க்கணும்.
தேசிய முன்னணியில் வந்து தேசிய அளவில் ஒரு கூட்டணி உருவாக்கி பக்கத்தில் வலதுபுறத்தில் பக்கத்தில் சேரை போட்டு உட்கார வச்சார். யாரை? எடப்பாடி பழனிசாமி. என்னப்பா அவனுக்கு வந்துச்சு 5 நாளில் என்ன வந்துச்சு? காரணம் சொல்லு. எந்த காரணம் சொல்ல முடியாது. என்ன வந்துச்சு? போயிட்டா ரைட்டு. இப்போ அமைச்சர் ஆவேன்றீங்களா இல்லைன்றீங்களா? அது இறைவனும் இன்றைக்கு இந்திய திருநாட்டை வல்லரசுக்கு நாட்டுக்கு இணையாக வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் செய்ய வேண்டிய முடிவு மக்கள் கையில் இருக்கு. நம்ம பொறுத்திருந்து முடிவு புதிய மக்கள் எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப சந்தோஷம். நன்றி. வாழ்த்துக்கள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ்.